செயற்கை நுண்ணறிவு ஏஐ வளர்ச்சியில் ஓப்பன் ஏஐயின் ChatGPT 4.5 அறிமுகத்துடன் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. ஜென்ரேட்டிவ் ஏஐ ஒரு காலத்தில் எதிர்கால கருத்தாக இருந்தது. இப்போது ஒரு மாற்றத்தக்க சக்தியாகும். இது பல்வேறு துறைகளில் புதுமை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ChatGPT 4.5 முன்னோடி இல்லாத வளர்ச்சி மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்களுக்கு வழிவகுக்கும் போது சுகாதாரம் மற்றும் நிதி சேவைகள் போன்ற தொழில்கள் ஆழமான புரட்சிக்கு உட்படுகின்றன. ஏஐ கண்டுபிடிப்புகளின் எதிர்காலத்தை முன்னெடுத்து செல்லவும் சாத்தியமான எல்லைகளை மறுவரையறை செய்யவும் தயாராக இருக்கும் ChatGPT 4.5 இன் குறிப்பிடத்தக்க திறன்களை ஆராய்வோம். இது ஓப்பன் ஏஐயின் ஜென்ரேட்டிவ் ஏஐ வரிசையில் சமீபத்திய மாடலாகும். இது முந்தைய மாடல்களை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அதிக இயற்கை மொழி செயலாக்க, மேம்படுத்தப்பட்ட சூழல் புரிதல் மற்றும் அதன் முன்னோடிகளை விட கணிசமாக துல்லியமான மற்றும் மனிதனை போன்ற பதில்கள் உருவாக்கும் திறனையும் வழங்குகிறது. முந்தைய பதிப்புகள் குறியீடாக்கம், தரவு பகுப்பாய்வு மற்றும் ஆக்கப்பூர்வமான எழுத்து போன்ற சிக்கலான பணிகளை கையாளக்கூடியதாக இருந்தாலும் இந்த புதிய மாடல் அத்தகைய வினவல்களுக்கு மிகவும் துல்லியமான பதில்களை வழங்குவதில் சிறந்து விளங்குகிறது. அதன் மேம்பட்ட வழிமுறைகளுடன் ChatGPT 4.5 பரந்த தரவு தொகுப்புகளிலிருந்து திறம்பட கற்றுக்கொள்ள முடியும். இது தனிநபர்கள் மற்றும் வணிகங்களுக்கு மதிப்புமிக்க சொத்தாக அமைகிறது. வாசகர்கள் தங்கள் மாடல்களை பற்றிய ஓப்பன் ஏஐயின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மேலும் விவரங்களுக்கு அணுகலாம். சாதாரண பணிகளை ஆக்கப்பூர்வமான மற்றும் தகவலிருந்து முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகளாக மாற்றுவதன் மூலம் ஜென்ரேட்டிவ் ஏஐ பல்வேறு தொழில்களில் புரட்சியை ஏற்படுத்துகிறது. மருத்துவத்துறையில் ChatGPT 4.5 போன்ற ஏஐ அமைப்புகள் நோயாளியின் மருத்துவ வரலாற்றை பகுப்பாய்வு செய்து நோயறிதலுக்கு உதவுகின்றனர் மற்றும் விளைவுகளை கணிக்கின்றனர். கலைகளில் இந்த தொழில்நுட்பங்கள் எழுத்தாளர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு யோசனைகளை உருவாக்கவும் அவர்களின் பணிப்பாய்வுகளை நெறிப்படுத்தவும் உதவுகின்றனர். கூடுதலாக நிகழ்நேர தரவு செயலாக்கம் மற்றும் பகுப்பாய்வு, நிதி போன்ற துறைகளை மாற்றுகிறது. இது மிகவும் பயனுள்ள இடர் மதிப்பீடு, மோசடி கண்டறிதல் மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட வாடிக்கையாளர் அனுபவங்களை செயல்படுத்துகிறது. ChatGPT 4.5 மற்றும் ஜென்ரேட்டிவ் ஏஐயின் பொருளாதார தாக்கம் ஏற்கனவே குறிப்பிடத்தக்கது. பணிகளை தானியங்குபடுத்துவதன் மூலமும் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலமும் இந்த தொழில்நுட்பங்கள் வணிகங்களுக்கான செயல்பாடு செலவுகளை குறைக்க உதவுகின்றன. McKinseyயின் சமீபத்திய ஆய்வு 2030க்குள் ஏஐ உலக பொருளாதாரத்திற்கு $13 டிரில்லியன் வரை பங்களிக்கும் என்று கணிக்கிறது. இந்த சூழலில் ChatGPT 4.5 நிறுவனங்கள் விரைவாக பொதுமைப்படுத்தவும் புதிய சந்தைகளில் நுழையவும் உதவுகிறது. இது ஏஐ மேம்பாடு மற்றும் தரவு அறிவியல் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் வேலைகளை உருவாக்குகிறது. கூடுதலாக இந்த கருவிகள் சிறிய வணிகங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்கள் நிறுவப்பட்ட நிறுவனங்களுடன் போட்டியிட உதவுகின்றன. இது மிகவும் உள்ளடக்கிய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறது. ChatGPT 4.5 சந்தேகத்திற்கு இடமின்றி பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது. ஆனால் இது தரவு தனியுரிமை, அல்காரிதமிக் சார்பு மற்றும் வேலை இடப்பெயர்வு பற்றிய கவலைகளையும் எழுப்புகிறது. இந்த சிக்கல்களை மிகவும் அவசரமாக்குகிறது. தவறான பயன்பாட்டை தடுக்கவும், வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் பாதுகாப்புகளை செயல்படுத்துவதன் மூலம் ஏஐயின் நெறிமுறை வளர்ச்சியை நிறுவனம் வலியுறுத்துகிறது. ஜென்ரேட்டிவ் ஏஐ அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக ஒருங்கிணைக்கப்படுவதால் கொள்கை வகுப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப சமூகம் இந்த சவால்களை எதிர்கொள்ள ஒன்றிணைந்து செயல்படுவது அவசியம். ஓப்பன் ஏஐ ஜென்ரேட்டிவ் ஏஐ அதன் சமீபத்திய கண்டுபிடிப்பான ChatGPT 4.5 உடன் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்துள்ளது. இந்த வளர்ச்சி தனித்துவமானது மற்றும் பல்வேறு தொழில்களில் புதுமைகளை அறிமுகப்படுத்துகிறது. நிறுவனங்களின் செயல்திறனை மேம்படுத்தவும் புதிய நடைமுறைகளை நிறுவவும் இதை பயன்படுத்துவதால் இந்த தொழில்நுட்பத்தின் பொருளாதார தாக்கங்கள் ஏற்கனவே கணிசமானவை. இது உருவாகும் போது ChatGPT 4.5 மற்றும் ஏஐயை பொதுவாக பயன்படுத்துவதற்கான நெறிமுறை கவலைகள் மற்றும் பொறுப்பான நெறிமுறைகள் பற்றிய விவாதங்களையும் இது அவசியமாக்குகிறது. ChatGPT 4.5 முன்னணியில் இருக்கும் ஏஐக்கு எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது.